நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் குரு பகவான் இருக்கிறார். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார், 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது குருவினுடைய சஞ்சார நிலையால் இந்த மேஷ ராசிக்கு அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள். ராசிநாதனும் நல்ல நிலையில் இருப்பதால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு நிச்சயமாக ஏற்படும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷராசி. இந்த மேஷராசிக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலன்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. ராசியில் குரு பகவான் தனித்திருந்தால் தான் பிரச்சனை. ஆனால் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறார். அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டுன்னா, ஆனால் ராகு சேர்ந்து இருக்கிறதால மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இந்த வாரம் நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்து இதுவரைக்கும் நீங்கள் பிரிச்சிக்கலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு நிறைவான ஒரு பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பாருங்கள், 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறார். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார மேன்மை இருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சுக்கிரனுடைய நிலையும் மிக சிறப்பாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும், அதில் நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வங்கி, அரசு கருவூலம், நிதி நிறுவனம், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், நகை வியாபாரிகள், துணிக்கடை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 5ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கிறார். உங்களுடைய அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அன்னோன்யம் இருக்கும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது ஆதரவு கரம் நீட்டக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும்.
எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது. ஏன்னா 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். மற்றபடி 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளிநாடு செல்வீர்கள், அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுங்க. 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். தொழில் ரீதியாக ஒரு திருப்புமுனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த வாரம் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மேன்மையான காலகட்டம், சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதாவது விட்டு போயிருந்தால் அது கிடைக்கும். புதுசாக வேலை வாய்ப்பு, அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடிய அன்பர்கள், இளைஞர்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம். தொழில் துவங்க நினைக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் கூட தொழில் துவங்கலாம். தொழில் மிக சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடும், நல்ல பண வரவு, பொருள் வரவு, வங்கி கணக்கு உயரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கைவினை பொருட்கள் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரக்கூடிய காலகட்டம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க அத்துணை பேருக்கும், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த வாரம் மிக மிக சிறப்பான ஒரு வாரம். கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1 முதல் 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அங்கே செவ்வாய் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். ஒரு சிலர் வீட்டை அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்றவை வாங்கி தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் மாற்றி அமைப்பீர்கள். 2 வீலரை மாற்றிட்டு பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய அமைப்பு, ஏன் ஒரு சிலர் 4 வீலரே வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் புதன் குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். தைரியமாக செயல்படுவீங்க. இந்த வாரம் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டை சிம்மத்திலிருந்து பார்க்குறார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். குரு பார்வையில் இருப்பது தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4இல் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம் சிறப்பாக அமையப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்வை அப்படின்னும் பொழுது 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதாவது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 9ஆம் இடம் குரு பார்வை வெளியூர் வெளிநாடு, அதாவது 9ஆம் இடம் அப்படின்னும்பொழுது
9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். தொழில் மிக சிறந்து விளங்கப் போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேன்மைகள் நடக்கப் போகிறது. விஐபிகளுடைய தொடர்பு கிடைத்து கேட்குற இடத்துல கடன் கிடைச்சி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு 12ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இருக்கிறார். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு ராகு இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறனாலும் வெளியூர், வெளி மாநிலமாவது சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே வெளிநாடு போகக்கூடிய, வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். அதோடு மட்டுமல்ல, எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதாவது தொழில் சிறந்து விளங்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், நல்ல சம்பாத்தியம், நல்ல குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளால் பெருமிதம், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தாங்க. உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னால் கூட இருந்தாலும் கடன் வாங்கி கூட நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர், அப்படி ஒரு நல்லது செய்வீங்க. ரிஷபம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் 31ஆம் தேதி, ஜூலை 31 சந்திராஷ்டமம், ஆகஸ்ட் 1ஆம் தேதி சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க. மற்றபடி 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசி, ஆரோக்கியவாசி அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், நிச்சயமாக சுகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அதிபதி புத பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக போகிறது. இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் மிக மிக அமக்கலமான பலன்களை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். எடுத்ததெல்லாம் தைரியமாக செயல்படுவீங்க. 3ஆம் இடத்து அதிபதி 2ல் சூரியன் இருக்கார். வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். குடும்பத்திலே ஆகட்டும், நட்பு வட்டாரத்தில் ஆகட்டும், உறவினர்கள் இடத்துலையா, வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ண இடத்துல பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உஷ்ணமான வார்த்தைகள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது அவ்வளவா சரியில்லை. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இல்லை நான் ஏற்கனவே இருக்கேன், பிஸியாக தான் இருக்கேன்னா இன்னொரு வேலை வந்து இன்னும் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும். நீங்கள் பூர்வீகத்தில் இது வரைக்கும் வீடு சொத்து பத்து பிரிச்சிகள்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றாலும் சரி, உள்நாட்டிலே படித்தாலும் சரி, அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும்.
மற்றபடி ஆறாம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 7ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். தொழில் கூட்டாளிகளால் ஆதரவு பெருகி தொழில் சிறந்து விளங்கப் போகிறது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். நீங்கள் உதவலாம், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற ஒரு நினைப்பில் இருக்கும் பொழுது மற்றவங்களுடைய உதவி உங்களுக்கு தானாக தேடி வரும். திக்குமுக்காடிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு கண்டிப்பாக போவீங்க. அப்படி போகும்பொழுது உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். 10ஆம் இடத்து அதிபதி குரு 11ல் இருக்கிறார். அப்போது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். திருப்பு முனை ஏற்படுத்த போகிறது தொழில். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கைவினை பொருட்கள், வீட்டிலே வந்து கேட்ரிங் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வாரம் மிக மிக சிறப்பாக ஒரு வாரமாக அமையும். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தாலே அளப்பரிய பலனை தரும். குருவும் ராகுவும் சேர்ந்து இருப்பதால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். இந்த மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் 3 நாள் வருதுங்க. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் இந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, நல்ல பணவரவு, பொருள் வரவு. 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் கடகத்தில் இருப்பது சிறப்பு தான், குறை ஒன்றும் இல்லை. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கடகராசி. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த வாரம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பார்க்குறார். தனஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறது. செவ்வாய், புதன், சுக்கிரன். இதில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி. 4க்கும் 11க்கும் உடையவர். செவ்வாய் 5க்கும் 10க்கும் உடையவர். அப்போது குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருப்பது என்று சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் நல்ல சிறப்பாக குரு பார்வையில் இருக்கிறதால வாக்கு சாதுரியம் உடைய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் பிரமாதமாக இருக்கும். உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஏன் ஜோதிடர்கள் சொல்கிறோன்னா, புதனை குரு பார்க்குறார், சுக்கிரனை குரு பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக வந்து ஜோதிடர்களுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். கடகராசியில் பிறந்த ஜோதிடர்கள் நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்க போகிறது. 3ஆம் இடத்து அதிபதி 2ல் வந்து உட்காந்து குரு பார்வையில் இருக்கார். தைரியமாக எதையும் செயல்படுவீங்க. 4ஆம் வீட்டில் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு. 4ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கார். இப்போ தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம்,
மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் இடத்தை 5 செவ்வாய் பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்தால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். அங்கே ஏதாவது வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி அவங்களால் கௌரவம் அடையக்கூடிய ஒரு நிலை இந்த வாரம்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அதாவது 4ஆம் இடம் குரு பார்வை, சுகவாசியாக இருப்பீர்கள். 6ஆம் இடம் குரு பார்வை, ஆரோக்கியத்தில் நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அப்போ கடகராசி அன்பர்களுக்கு குறை ஒன்றும் இல்லை. இந்த சனி பகவான் மட்டும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நண்பர்கள் கூட சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, சொல்லி புரிய வைங்க. தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு ஏற்படும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ல் குரு ராகு இணைந்து இருப்பது என்பது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு மேன்மையான காலகட்டம். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணிங்கன்னா இன்டர்வியூ வந்தால் அட்டன் பண்ணுங்கள். நமக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு இருக்காதீங்க. கண்டிப்பாக கால நேரம் தான் ஒரு மனிதனை வெற்றி பெற செய்கிறது. கிரகங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நிலையில் இருப்பதால் அஷ்டமத்து சனியாக இருந்த போதிலும் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில், ஒரு சிலர் தொழில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தொழில் ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் தொழில் தைரியமாக ஆரம்பிங்க, நல்லது நடக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். கூடுதலாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக ஒரு பணி, அதாவது அடிஷ்னலாக இந்த ஒர்க்கையும் சேர்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கூடுதல் பணி கிடைக்கும். அதனால் ஒரு ரெவென்யூவும் உண்டு. ஒரு மேலிடத்தில் செல்வாக்கினையும் பெறப்போகிறீர்கள். 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறதால நினச்சதை சாதிக்க போகிறீங்க. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு வங்கிகள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்கள், இன்சூரன்ஸு, இப்படி நகை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், துணிக்கடை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். செவ்வாய் நல்ல நிலையில் இருப்பதால், ஒரு பார்வையில் இருப்பதால், செவ்வாய் சார்ந்த உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரம் மிக சிறப்பான ஒரு வாரம். நீங்கள் 3, 4, 5 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசி அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பதால்
ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாரம், அல்லது தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய காலகட்டம். ஒரு பின்னடைவு என்று சொன்னால் எங்கேயும் கொஞ்சம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்கள் தந்தைக்கு கூட சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம், அல்லது அவருக்கு அவப்பெயர் அல்லது அவருடைய தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி ராசியை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க. ராசியை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கார். 9, 10 இணைந்து இருக்கிறார்கள். செவ்வாயும் சுக்கிரனும் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுவதால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போடுங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் என்று சொல்லலாம். அதாவது சினிமா நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் எல்லோருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. மற்றபடி உங்களுக்கு புதன் அங்கே இருக்கிறார். புதன் பாருங்கள் 2க்கும் 11க்கும் உடையவர். அப்போ 2ஆம் இடத்து அதிபதி சிறப்பாக இருக்கிறார், 11 சிறப்பாக இருக்கிறார்னா அப்போ சிம்ம ராசிக்கு இந்த வாரம் இருக்கிறதுல 12 ராசிகளிலேயே சிம்ம ராசிக்கு அதிகப்படியான ஒரு யோகத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11 ராசியில் குரு பார்வையில், 2 புதன் தான். இப்போ 2, 11 குரு பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல சம்பாத்தியம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது, உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டுமல்ல, ஜோதிடம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட யூடியூப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாரமாக இது அமையும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். தைரிய வீரியஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. இளைய சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி பார்க்கும் பொழுது நீங்கள் சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும், ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, கல்வி மிக சிறப்பாக அமையப் போகிறது. நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குடும்பத்தை இது வரைக்கும் சொத்து பத்து பிரிச்சிக்கலன்னு சொல்லும்பொழுது நீங்கள் தாராளமாக சொத்து பத்து பிரிச்சிக்கலாம். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். அங்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு, கான்ட்ரவர்சி கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இருப்பது வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கும். ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அந்த கடனை வாங்கி தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள். தொழில் நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அரசு, வங்கி, தனியார் துறை, நிதி நிறுவனங்கள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட இந்த வாரம் மிக மிக அற்புதமான ஒரு வாரம். சுக்கிர பகவான் குரு பார்வையில், 10ஆம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. மற்றபடி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது. சூரியன் 12இல் இருப்பதால் தந்தை மூலம் செலவினங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படும்.
மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசி கால புருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் சிம்மத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு 12க்கு போயிட்டார். அப்போது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆதலால் மற்ற கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த வாரம் இந்த கன்னி ராசிக்கு ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது. கன்னி அப்படின்னும்போது உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 8இல் குரு இருக்கிறார். உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ குரு பார்வையால் மட்டுமே இந்த காலகட்டங்கள் இந்த வாரம் மிக சிறப்பை தரும். மற்ற கிரகங்களுடைய நிலை சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இப்போது பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள்வரவு, அன்னோன்யம், ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் மிக சிறப்பாக விளங்கும். அதோடு மட்டுமில்லை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். 3ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தைரியமாக இந்த வாரம் செயல்பட்டு எதையும் வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். 4ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது மிக சிறப்பு. மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி புதன் 12இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். மிக மிக எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும். மேலதிகாரி சக ஊழியர்களுடைய தாக்குதல்கள், டார்ச்சர்கள் இருந்தாலும் நீங்கள் பணிபுரிவதில் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் கிடையாது. கூடுதலாக பணி செய்ய வேண்டி வரும். 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். மேலாமணிக்கு வேலை பார்க்க முடியாது. சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையோடு வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி தந்தையால் உங்களுக்கு அனுகூலங்கள் நடக்கும். அரசாங்கத்தில் அலுவலகத்துக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை லோன் வாங்கணும்னு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். மற்றபடி செலவினங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். சொத்து பத்து வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வரும். அதனால் செலவினங்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, அது சுப செலவு. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது.
ஒரு சிலர் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க, அன்னதானங்கள் செய்வீர்கள். மற்றபடி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் ஒரு சுமாரான ஒரு வாரம், நல்ல பணவரவு இருக்கும். மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சிரமம் இருக்குமே ஒழிய மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். காலபுருஷனுக்கு 7வது ராசி துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1 முதல் 4 பாதங்கள், விசாகம் 1 முதல் 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் சிம்மத்தில் 11ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். ராசியை குரு பார்க்கிறார், ராசி நாதனை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும்? இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது. சொந்த பந்தங்கள் அந்யோன்யமாக இருக்க போகிறார்கள். உறவினர்கள் வந்து தேடி வந்து உறவாடுவார்கள். நண்பர்கள் கூட பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து சந்தோஷம் அடைவார்கள். 7ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், யாரெல்லாம் விரோதத்தன்மையோடு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி அதை மறந்து உங்களை பாராட்டுவார்கள், சீராட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் குரு பார்வை பற்றி சிம்மத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ பணம் பல வகையில் வந்து சேரும். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக அமையப்போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்பட போகிறது. வாக்கு சாதுரியம் உடைய இந்த துலா ராசி என்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக மிக அமக்கலமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மகிமை ஏற்படும். அதனால் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். 7ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார். 2ஆம் இடத்தை அதிபதி பார்க்கிறார். குடும்ப நிம்மதி, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. எடுத்த காரியங்கள் கைகூடும். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். மிக பிரமாதமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். 7ஆம் இடம் குரு இருப்பது மிக மிக சிறப்பு. திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். நண்பர்களால் ஆதரவு உண்டு. வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். பழைய நண்பர்கள் உங்களை பார்க்க வருவாங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறார். இது மிக மிக சிறப்பு. புதன் வந்து 9க்கும் 12க்கும் உடையவன். 11ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது பாக்கியமான ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள், யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு வாரம். அதாவது
என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த துறையில் முயற்சி பண்ணாலும் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, சினிமா துறை, அரசியல், பத்திரிகை போன்ற துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷம் வாய்ந்த நிலை. அது மட்டும் இல்லை, செவ்வாய் 11 இருக்கார். பூமிக்காரகன் செவ்வாய் 11 இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. ராசிநாதன் சிம்மத்தில் குரு பார்வை பெற்று ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. குரு பார்ப்பதை விட கோடி நன்மை. ராசிநாதன் ஒவ்வொரு ராசி அந்த ராசியை பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10ல் செவ்வாய், புதன், சுக்கிரன். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது. குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு அளவற்ற பலனை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போக விரும்பும் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரம் தாராளமாக கிளம்புங்க. கிரகங்கள் உங்களை வழி அனுப்பி வைக்கும். உங்களுடைய பர்த் சார்ட்டில் வெளிநாடு போகணும்னு விதி இருந்தால் இந்த காலகட்டம் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது மிக மிக சிறப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்ப்பது தன பிராப்தி உண்டல்லவா. பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுத்துதல். ஏன் விருச்சிக ராசி அன்பர்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டி இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி மேலதிகாரி உங்களை பாராட்டுவார், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு வீரியம் ஏற்பட்டு அதனால் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட மிக சிறப்பு. ஏன் இந்த ராசி துலா ராசியை குரு பார்க்குறதால யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி 4ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். வண்டி வாகனங்களால் செலவு வைக்கும், பார்த்து பண்ணுங்கள். சவாரி கிடைக்கிறது மட்டும் இல்லை, பாதியில் நின்று போய் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும், பழுது பார்க்கும் செலவு, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். படித்திருக்கும் உங்களுடைய பிள்ளைகள், ஏன்னா 5க்கு 2ஆம் இடம் 6ஆம் இடம் குரு இருக்கார். உங்களுடைய பிள்ளைகள் வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலைக்கு சேரணுமோ அங்கே சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி 10ல் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். எப்படி? ஏன்னா குரு பார்வையில் இருக்கார், சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள், அதாவது உத்தியோகம் பண்ணுறாங்க உங்கள் மனைவி அல்லது லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை அப்படின்னாக்கா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, அன்னோன்யம் இருக்கக்கூடிய அமைப்பு. மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம், மைத்துனர் வகை இல்லை ஆதாயம், பெண்களால் ஆதாயம், மனைவி வழியில் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்.
மொத்தத்தில் 9இல் சூரியன் இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். புதிதாக வேலைக்கு சேர விரும்பும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். தொழில் நல்ல அபிவிருத்தியாகும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். வங்கி, அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, துணிக்கடை, ஜவுளிக்கடை போன்றவற்றில் பணி செய்யும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொக்கிஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. 12இல் கேது இருந்து குரு பார்வை. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். அன்னதானங்கள் செய்து மகிழ்வீர்கள். நீங்கள் வணங்கும் தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். இந்த வாரம் வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது பாருங்கள். 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ராசியை பார்க்குறார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9இல் பாருங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் அற்புதமான கிரகங்கள் குரு பார்வையில் இருக்கிறது. 3ஆம் இடத்துல சனி பகவான் யோகஸ்தானத்தில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. இப்படி பல நிலைகளில் இந்த தனுசு ராசிக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு வாங்க. ஏன்னு சொன்னால் 5ஆம் இடத்துல இருந்தால் அவர் 11ஆம் இடத்தை பார்ப்பார். ராசியை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்ப்பார். முக்கியமான இடங்கள் 9, 11 ராசி பார்க்கறதால அந்த இடங்கள் ஒரு கோடி புண்ணியம் பெறும். அப்படின்றதால தான் 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் இந்த வாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு எந்த இடர்பாடும் வராது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையப்போகிறது. எந்த கோர்ஸை சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து நல்லா படிப்பாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மாபெரும் சிறப்பாக இருக்கிறது. 9 கூடையவன் 8இல் மறைஞ்சிட்டார் சூரியன். தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள், தேக ஆரோக்கிய குறைவு, அவருடைய தொழில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் கூட கொஞ்சம் பின்னடைவு சந்திக்கக்கூடிய காலகட்டம். ஆவணி பிறந்தால் தான் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமாக. ஏன்னா சூரியன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பீடத்தில் அமருவார். குரு பார்வையில் இருப்பார். அற்புதமான பலனை வழங்குவார். ஆனால் கடகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகள், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி, உங்களுடைய தந்தைக்கும் சரி சில இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனாலும் கூட 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது பாக்கியமாக அமையும். உங்களுக்கு பாருங்கள், செவ்வாய் 5 ஒரு திரிகோணாதிபதி, இன்னொரு திரிகோணம் 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது அசையா சொத்துக்கள், அதாவது வீடு, காலி மன, தோட்டம், துறவு, இந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இது வரைக்கும் இடம் விற்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும். நமக்கு நல்ல இடமா ஒரு வீடு கட்டுறதுக்கோ வீடு வாங்கவோ இடம் அமையலை அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல இடம் குதிர்பாடு ஆகும். தோட்டம், துறவு எதிர்பார்த்த இடம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். இந்த இடத்த வாங்கணும், இந்த இடத்த பிடிச்சி போடணும்னு நினைப்பீங்க. அந்த இடம் இது வரைக்கும் பேசி அது சரிப்பட்டு வந்திருக்காது. இப்போ பார்த்தா அவங்களே தேடி வாங்கிக்கோங்கம்பாங்க.
ஸோ அப்படி வந்து அசையா சொத்துக்கள் உங்களுக்கு சேருவதற்கான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. 90% தனுசு ராசி அன்பர்கள் நிச்சயமாக ஏதோ சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த செவ்வாயே 12ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 9ஆம் இடத்தில் புதன் தாய்மாமன் மைத்துனர் வகையில் ஆதாயம். சுக்கிரன் குரு பார்வையில் இருப்பது கலைத்துறை, சினிமா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். நினச்சதை சாதிக்க போகிறீங்க. நீங்கள் வாய்ப்பு தேடி போகும்பொழுது உங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படும், கதவுகள் திறக்கப்படும் சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழிலை அபிவிருத்தி பண்ணுங்கள், அல்லது தொழிலை மாற்றி அமைங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த தனு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், ஒரு திருப்பு முனை, ஒரு வசந்த காலம் வந்தாச்சு. ஏன்னு சொன்னால் 10ஆம் இடத்து அதிபதி 9ல் குரு பார்வையில் இருக்கார். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இன்னும் பிற புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், இவங்க அத்தனை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதத்திலும் அற்புதம் நடக்கப் போகிறது. உங்களுக்கு கேட்ட இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விஏபிகளுடைய தொடர்பு கிடைச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு காலகட்டம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கும் செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. 11ஆம் இடத்தை குரு பார்த்தால் பார்க்க கொடுத்து வைக்கணுங்க. 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கண்டிப்பாக திருமணத்திற்கான 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை சுலபத்தில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு. 12ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பார்க்கறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள், அதற்கான வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். ராசியை குரு பார்க்குறார். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள். இது நாள் வரைக்கும் 7 சனியில் மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, குழப்பமாக இருந்தீங்க. இப்போது அதே சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தர இருக்கிறார். அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனாலும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. ராசிநாதன் கும்பத்தில் ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். இந்த மகர ராசிக்கு 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்த போதிலும் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனவைத்திரள சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும். 4ஆம் இடத்தில் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் குரு இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. குருவின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இன்னும் 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இடம் சார்ந்த, பூமி சார்ந்த, கட்டிடம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமக்கலமாக இருக்கும். பாருங்கள், குரு 10ஆம் இடத்தை பார்க்குறார். ராகுக்கு வீடு கிடையாது. உட்காந்த வீட்டில் வேலையைத்தான் செய்வார். செவ்வாய் வீட்டில் உட்காண்டிருக்கார். செவ்வாய் பூமிகாரகன். அப்போ சொத்து பத்து பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர் அனுகூலத்தை தருவார். அங்கிருந்து 10ஆம் பார்வையாக பார்ப்பதால் கட்டிடக்கலை,
ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு அதில் காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு வாரம். குரு 10ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த ஓராண்டு முழுவதும் குரு இங்கே தான் இருக்க போகிறார். அப்போ மகர ராசிக்கு 7.5 சனி நடந்தாலும் கவலைப்படாதீங்க. 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு தொழில் அமையும், உத்தியோகம் அமையும், வாழ்க்கையை செட்ரேட் பண்ணிட்டு போக போகுது இந்த 7.5 சனி. இந்த குரு பகவான் நல்லது செய்வார். இப்போ தொழிலை ஆரம்பிங்க, நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். நான் ஏற்கனவே செஞ்சிட்ருக்கேங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்துக்கு வேலையே இல்லை, தொழிலும் பண்ணலைன்னா உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உங்கள் ஜனனகால அடிப்படையில் நீங்கள் உத்தியோகம் பார்க்கணுமா தொழில் பண்ணணுமாங்கிற ஒரு நிலையை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ஜோசியர்கிட்ட. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உத்தியோகம் போகலான்னா உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை நான் ஏற்கனவே உத்தியோகம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருந்தாலே நல்ல வருமானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தாய்மாமன் மூலமாகவும், மைத்துனர் மூலமாகவும், பெண்களின் மூலமாகவும் அல்லது மனைவி மூலமாகவும், சகோதரர்கள் மூலமாகவும் கூட திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கும் ஒரு அமக்கலமான ஒரு காலகட்டம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ அசையா சொத்துக்கள் வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல அனுகூலம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். சுக்கிரன் பாருங்கள், குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதனால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். பணம் பல வகையில் பையை நிரப்பும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1-2-3-4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்திரிகோண வீடு. இப்போது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கும்பராசிக்கு ஒரு பூஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 3ஆம் இடத்துல குரு இருந்து குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 3ஆம் இடத்தில் குரு இருந்த போதிலும் 3ஆம் இடத்தை செழிப்பாக்குகிறார். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை. எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்லாம். குரு பார்வை கோடி நன்மை. குரு பாருங்கள், 7ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. திருமண வயதில் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடும்.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சமூகத்தில் இது நாள் வரைக்கும் உதாசீனப்படுத்திய உங்களை இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து வந்து அரவணைப்போடு இருப்பார்கள். அக்கம் பக்கம் உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 7ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். குரு பார்வையில் இருப்பது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கிய நிறைவு, லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உங்களுடைய ஜனனகாலத்தில், அதாவது தசாபுத்தி, இப்பொழுது ஜனனகால பர்த் சார்ட்டுப்படி தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்பொழுது வெளிநாடு சென்றால் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது அமக்கலமான ஒரு விஷயம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மிக சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல தகவல்கள் வரும். உங்களுக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் இது எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்தாலும் அது பிறகு சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 6இல் இருக்கிறார். அப்போ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, நண்பர்களுக்குள்ள மனச கசப்பு, தொழில் கூட்டாளிகள் கூட விரோதத்தன்மை, ஆனாலும் அது சரியாகிவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது இந்த வாரம். நீங்கள் நினச்சதை சாதிக்க போகிறீங்க. அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பை தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். 9ல் கேது இருந்து குரு பார்க்குறார். அப்போ கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல சம்பாத்தியம், அதாவது உங்களுடைய சம்பாத்தியம் எல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நன்கொடையாக கொடுத்து அவருக்கு அன்னதானம் வழங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த வாரம் ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு வாரம். ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் இருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறத காட்டிலும் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆனாலும் தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. பணம் பல வகையில் வந்து உங்கள் பையை நிரப்பும், உங்கள் வங்கி கணக்கு உயரும்,
கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். இது நாள் வரைக்கும் உதாசீனப்படுத்தியவர்கள் எல்லாம் உங்களை உறவாட வருவார்கள். ஏன்னா உங்களுடைய வாக்கு சாதுரியம் இப்பொழுது மிக சிறப்பாக அமையும். வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரியர் பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இன்னும் ஜோதிட பெருமக்கள், யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அமக்கலமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். குடும்பத்தில் விருந்தினர்களுடைய வருகையும் நட்பு வட்டாரங்களுடைய வருகையும் இருந்து குடும்பம் சந்தோஷத்தில் மிதக்கும் சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிட்டார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். குரு பார்வை இருப்பதால் பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும். பாதியில் வாகன சவாரிக்கு அடைக்கும், பாதியில் நின்று போய் மன உளைச்சல் ஏற்படுத்தும். பழுது பார்க்கக்கூடிய செலவுகள் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய ஜனனகால சார்ட்டுப்படி இப்போ சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போகிறீங்களா, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்களா, இல்லை சொந்த தொழில் பண்ண போகிறீங்களா, எது உங்கள் அபிலாஷையோ அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஆரோக்கிய ஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் குறைவு ஒன்றும் இல்லை இந்த மீனராசி அன்பர்களுக்கு. 7ஆம் இடத்து அதிபதி 6ல் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் பிறகு ஒருமித்த கருத்து ஏற்பட்டு ஒற்றுமையாக இருப்பீர்கள். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், இல்லை அவங்க படிக்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 8ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தும். வீட்டில் வயதான பெரியவர்கள் உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது அவங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். மற்றபடி 9ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், தந்தையால் அனுகூலம். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். தொழிலை நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், மேலதிகாரி சக ஊழியனுடைய ஆதரவால் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு ஒரு சிலருக்கு அமையும். ரொம்ப கௌரவம், புகழ், அந்தஸ்து ஏற்படும். அதாவது பொருளாதார மேன்மை, தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை ஏற்பட்டாலே சந்தோஷத்தில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். மொத்தத்தில் இந்த ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.